தமிழக அரசு வழங்கும் கலைமாமணி விருதினை தகுதியே இல்லாத சிலர் பெறுவதாகவும், கலைமாமணி விருது வழங்குவதில் முறைகேடு நடப்பதாகவும் நாட்டுப்புற கலைஞர்களின் மாநில தலைவர் சத்யராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். சங்கரதாஸ் சுவாமிகள் 98ஆம் ஆண்டு நினைவு ஆராதனை விழா மற்றும் நாட்டுப்புற கலைஞர்களின் 12வது மாநில மாநாடு காணையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. அப்பொழுது நாட்டுப்புற கலைஞர்கள் கரகாட்டம், கோலாட்டம், கும்மி, மயிலாட்டம் ஆடிக்கொண்டு அடையாள ஊர்வலம் நடத்தினர். அப்பொழுது நாட்டுப்புற கலைஞர்கள் கரகாட்டம், கோலாட்டம், கும்மி, மயிலாட்டம் ஆடிக்கொண்டு அடையாள ஊர்வலம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற கலைஞர்களின் மாநில மாநாட்டில் 10 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் சத்யராஜ், ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு, சுதந்திர தின விழா போன்ற அரசு விழாக்களில் நாட்டுப்புற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் மாவட்ட அளவில் நடத்த வேண்டும் எனவும், சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவு தினமான நவம்பர் 13ஆம் தேதியை அரசு விழாவாக அரசு ஏற்பாடு செய்ய வேண்டுமென வலியுறுத்தினார். மேலும் ஆண்டுதோறும் தமிழக அரசு வழங்கும் கலைமாமணி விருதினை தகுதியே இல்லாத சிலர் அவ்விருதினை பெறுவதாகவும், கலைமாமணி விருது வழங்குவதில் முறைகேடு நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தங்களது கோரிக்கை அரசு நிறைவேற்றவில்லை என்றால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நாட்டுப்புற கலைஞர்கள் புறக்கணிக்க தயாராக உள்ளதாக தெரிவித்தார்.